வணக்கம். விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. இந்த மருத்துவ உலகத்தை பற்றி நான் பலமுறை எபிசோடில் பேசியிருக்கேன். அப்புறம் எல்லா பயிலரங்குகளையும் எல்லா ஆன்மீக எழுச்சுரைகளிலையும் எங்கே சத்சங்கம் நடத்தினாலும் அதை சொல்லிக்கிட்டே வந்து ஓரளவு எங்கள் மக்கள் மத்தியில் சிவசிற்சபையை விரும்பும் மக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வை, அந்த அவேர்னஸை கொடுத்துருக்கோம். கவனகர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அந்த அவேர்னஸை ஐயா உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அதாவது இந்த கசாப் கடையில் ஏற்கனவே ஒரு அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான். ஒரு கடாயை தோலை உரித்து தொங்க விட்டு அவன் ஈரலை தொடக்கறின்னு விற்றுக்கிட்டு இருப்பான். அடுத்து அறுக்கிறதுக்கு ஒரு 10 கடாயை கட்டி வச்சுருப்பான். கூட கீரையும் கட்டி வச்சுருப்பான். அது அந்த கடாய்க்கு தான் அந்த பிரச்சனை, நமக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு சந்தோஷமாக அந்த கீரை கொலையை கடிச்சிட்ருக்கோம். இவ்வளோதான். அது கண்ணு முன்னாடி தான் மற்ற கடாயை அறுப்பேன், கொதவலை அறுப்பேன் கத்தும். கத்தி முடித்தோன்னா தோலை அறுப்பேன், எல்லாம் பண்ணுவான். அது அப்படி பார்க்கும். சரி, அதுக்கு தான் அந்த பிரச்சனைன்னு ஐயா சொல்கிறேன். அண்ணாவை அமெரிக்கா கொண்டு போனாங்க, பெரிய ஆஸ்பத்திரிக்கு. வந்த உடனே கிளம்பிட்டார். யோசிக்கணும். எம்ஜிஆர் புரூக்ளின் பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. வந்தார், கிளம்பிட்டார். ராமசாமி உடையார் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியை அந்த ஹாஸ்பிட்டலே கட்டினவர். அப்போலோக்கு போனார், திரும்பி வரல. அம்மா அம்மானு இந்த அதிமுகக்காரன் சும்மா புலம்புவானுங்க, பொய் புலம்பல். அந்த அம்மா என்ற ஜெயலலிதா அப்போலோக்கு போனாங்க, திரும்ப வரல. ஒரு நாள் 2 நாள் 75 நாளாக காணும். அப்புறம் ஏதோ ஒரு பொம்மையை புதைச்சாங்க. ஆனால் அந்த உண்மையான தேகம் என்னாச்சுன்னு தெரியல, அதை ஈசன்ட்டு தான் கேட்கணும். அது மாதிரி நம்ம கருப்பையா மூப்பனார் தஞ்சை மண்ணின் மாபெரும் நிலச்சி வாழ்ந்தார். காங்கிரஸ் கட்சியில் ஒரு முக்கியமான தலைவராக இருந்தார். அப்பழுக்கற்ற மனிதர். அப்போலோக்கு போனார், திரும்பி வரல. எஸ்பி பாலசுப்ரமணியம் உலக புகழ்பெற்ற பாடகர், பெரிய சாதனைகளை நிகழ்த்தியவர், கோடி கோடியாக செல்வம் வச்சுருந்தவர். அப்போலோக்கு போனார், திரும்பலை. எல்லாம் செக்கப் தான். விவேக் இப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டேன்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். சும்மா போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு போனார், திரும்பி வரல. உள்ளே போனவன் யாரும் திரும்பி வரல. நேற்று இறந்த பாரதி ராஜாலேருந்து இன்னும் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கவன் எல்லாரையும் தான் சொல்கிறேன். எல்லாம் கோடீஸ்வரனுக்கு தான், எல்லாம் பெரிய படித்தவங்க தான், பணக்காரனுக்கு தான். ஆனால் யாருக்குமே இந்த கிடாக்குட்டி மாதிரி அது அவனுக்கு தான், நமக்கு இல்லை நினச்சிட்ருக்கான். ஆங்கில மருத்துவத்தை நாம் நம்பும் வரை, நீங்கள் நம்பும் வரை, நான் நம்ப மாட்டேன், நீங்கள் நம்பும் வரை அதே கதி தான். அவங்களுக்கு என்ன கதியோ அதுதான் அவங்க கதி. மருந்து, மாத்திரை, ஊசி, ஆப்ரேஷன் கூடவே கூடாது. எல்லாத்துக்கும் ஐயா மாற்று வழி வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கல, ஈசன் எனக்கு சொல்லியிருக்காரு. இந்தா அவன்கிட்ட இந்த ரகசியத்தை கொடுத்துருக்கேன், இவன்கிட்ட இந்த ரகசியத்தை கொடுத்துருக்கேன், இவன்கிட்ட ஹோமியோபதி டெக்னிக்கை கொடுத்துருக்கேன், இவங்ககிட்ட மலர் மருத்துவ டெக்னிக் இருக்குது, இவன்கிட்ட கல்ப மருந்துகள் டெக்னிக் இருக்குது, இவங்ககிட்ட மூலிகை மருத்துவ ரகசியங்கள் இருக்குது, எல்லாம் சொல்லியிருக்காரு. என்னுடைய நோட்ஸில் அந்த பட்டியலை கொடுத்துருக்கேன். என் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் புத்தகத்தில் அவங்க நம்பரெல்லாம் கொடுத்துருக்கேன். அவங்களாம் எனக்கு வேண்டியவங்களா, தெரிஞ்சவங்களா? அப்படிலாம் கிடையாது. தொட்டா குணமாகிறது, பார்த்தா குணப்படுத்தக்கூடிய வைத்தியர்கள், மிராக்குலஸ் பெர்சன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அந்த வெற்றி நிச்சயம் புத்தகத்தை பாருங்கள். அல்லது ட்ரிபிள்எஸ் கையடி 20 ரூபா தான். உன்னால் 20 ரூபா கொடுக்க முடியலன்னு சும்மா கூட வாங்கிட்டு போ. அதில் இருக்க மருத்துவர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய நோயை இனிக்கிற மருந்தை வச்சு, தொடு வர்மத்தை வச்சு, பார்த்தே குணப்படுத்துகிற நோக்கு வர்மத்தை வச்சு குணப்படுத்திக்கிங்க. அது அல்ல மருந்து, மாத்திரை, ஊசி, செக்கப்பு, கிட்னி ஃபெயிலியரு, டயாலிசிஸ் பண்ணு, மாரடைப்பு வந்துருச்சு, ஸ்டென்ட்டை வை, கேன்சர் வந்துருச்சு, முடிஞ்சது வாங்காத, இப்படி நோய் பேரே சொல்லாதீங்க. நோய் பேரை சொல்லி முதல்ல உன் மண்டையை கழுவிடுவான்.
உன்னை மனநோயாளி ஆக்கிட்டு தான் அவன் உன் உடம்புக்கு வைத்தியம் பண்ணுறான். ஆனால் உன் கர்மா என்ன செய்யுது, எங்களை மாதிரி மக்கள் சொல்கிறத கேட்க விடாது. உன் கூடவே உன் குடும்பத்திலே எம்பிபிஎஸ் படித்தவன், எம்டி படித்தவன், எம்எஸ் படித்தவன் இருப்பான். எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்கெல்லாம் மாறிட்டாங்க. சரி, தம்பியாக இருந்தால் அண்ணன் சொல்கிறது சரி, கரெக்ட், நம்ம இந்த வழிக்கு மருத்துவத்தை மாற்றிக்கணும், இந்த மருத்துவம் யாரையும் வாழ வைக்காதுன்ட்டு அவன் எம்பிபிஎஸ் எம்டிலாம் படித்தவங்களே மாற்று மருத்துவ முறையை தான் செய்வாங்க. சும்மா செக்கப் பண்ணிக்குவாங்க, அந்த முறையை படி அனட்டமியக்கெல்லாம் எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஆனால் வைத்தியம் பண்ணுறது, அதை குணப்படுத்துறதுக்கு மாற்று மருத்துவத்தை தான் பயன்படுத்துவாங்க. அதுதான் உண்மையான மருத்துவம். அதனால் இந்த மருத்துவ மாஃபியாக்கள் என்பது இன்டர்நேஷ்னல் லெவலில் மருந்துகளை உற்பத்தி செய்பவர்கள், இந்த ஆப்ரேஷன் கருவிகளை உற்பத்தி செய்பவர்கள், பல்வேறு செக்கப் பண்ணுற கருவிகளை உற்பத்தி செய்கிறவன் கோடியாக இன்வெஸ்ட் பண்ணி டீப் ஸ்டேட்லாம் சொல்லுவாங்க, இலுமினாட்டி, டீப் ஸ்டேட், அந்த கூட்டங்கள் அவனுங்க கோடியாக சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த மாஃபியாக்கள் இந்த வேலையை செய்கிறானுங்க. நாங்கள்லாம் அவங்களுக்கு எதிரி தான். அதனால தான் அவங்க இந்த மீடியாக்கள்லாம் பாருங்கள், எங்களை பற்றி என்ன கேவலமாக யாரை பேசினாலும், அரசியல்வாதியை பேசினா பேசாமல் இருப்பானுங்க. மற்றவன் பேசுனா உடனே அவர் சொல்லிவிட்டார், அவரை அப்படி பண்ணு இப்படி பண்ணிவிடுவான். நம்மளை பற்றி பேச மாட்டேன். ஏன்னா நம்மளை பேசுகிறான்னா எல்லோரும் திருப்பி பார்ப்பாங்க. யாருன்னு பார்த்தாங்கன்னா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாம் ஆங்கில மருத்துவமனைகளும் மூட வேண்டியதான், ஒன்றும் வேலையெல்லாம் போயிடும். ஆனால் கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் அந்த பெரிய மருத்துவமனை வச்சுருக்க நல்லவர்கள் அவங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே இயற்கை மருத்துவம், அங்கேயே ஹோமியோபதி அதெல்லாம் தொடங்கிட்டாங்க. எதுக்கு இந்த வம்பு, நாம் ஏன் அந்த மருத்துவத்தையே நம்பணும், மக்களுக்கு இந்த மருத்துவத்தையும் கொடுப்போமே அப்படின்னு அந்த பரந்த மனப்பான்மை. கொங்கு மக்களுக்கு எப்பயுமே பரந்த பார்வை இருக்கும், ஒரு மரியாதை, பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரத்தை பேண வேண்டும் என்ற இது, போலிகளை நம்பாத தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதை அவங்க எவ்வளோ பொல்யூட் பண்ணணும்னு திமுககாரங்க முயற்சி பண்ணாங்க. அது அவ்வளோ பொல்யூட் ஆகலை, ஆனால் பொல்யூட் ஆச்சு. பொல்யூட் ஆக போய் தான் ஒரு திமுககாரன் ஜெயிச்சிருக்கான் இல்லையா. அவ்வளோ பெரிய ஊழல்வாதி 22 கேரட்டு காயன்னு சொல்லிவிட்டு 9 கேரட் காயன்னு ஒரு ஏண்டா 22 கேரட் கோல்டு 916ன்னு சொல்லி 9 கேரட் கோல்டு, 22 கேரட் கோல்டு உனக்கு 1 கிராம் கொடுத்தான்னா உனக்கு அதில் 15,000 கிடைக்கணும். ஆனால் அவன் கொடுத்த காயினை வாங்கிட்டு போனவன் கேட்டால் இது என்னங்க, நான் 9 கேரட் தான் 2,000 தான் கொடுப்பேன்றேன். அப்போ 2,000 கொடுக்குறது பதிலாக உன்னை கோல்டை கொடுத்து ஏமாற்றிருக்கான். அந்த நாய் எங்கே போனாலும் ஏமாற்றத்தான் செய்யும். அந்த நாயை இங்கே வச்சிருக்கக்கூடாது, திகார் ஜெயிலில் போட்டு சாவந்தண்ணி உள்ள கடறான்னு சொல்லணும். பிறவிலேயே கோளாறானவன், பிறவிலேயே அவன் ஒரு மாபெரும் மாபாவி. அவன் அதிமுகலேருந்து திமுகலேருந்து அவன் எங்கே போகிறான்னு தெரியல. ஆனால் அவன் இருக்க வேண்டிய இடம் திகார் ஜெயிலில் அல்லது யூபியில் நம்ம யோகி ஆதித்யநாத் கையில் கொடுத்துடணும். அவர் தான் அவனை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சவர் யோகி ஆதித்யநாத் தான். திகாரில் கூட ஏமாற்றிடுவாங்க. யோகி ஆதித்யநாத் கொடுத்தாச்சுன்னா இவனா சரி அப்படின்னு கவனிக்கிற விதமாக கவனிச்சிடுவார். அதனால் அப்புறம் நீங்கள் கரூர் மக்கள் கவலைப்பட வேண்டியில்லை. சரி, ஒரு சனியை ஒழிஞ்சதுன்னு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், அந்த மாதிரி. அதனால் இந்த ஆங்கில மருத்துவ மாஃபியாக்களிடம் அந்த டீப் ஸ்டேட்டு இலுமினாட்டிஸு கையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவத்தினிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் எங்கிட்ட வரணும்னு நான் சொல்ல மாட்டேன், நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்னு சொல்ல மாட்டேன். எங்கள் நிகழ்ச்சிக்கு வரணுமா வா, எங்கள் பயிற்சி வகுப்புக்கு வரணுமா, உனக்கு விதி நல்ல விதி இருந்தால் வா, இல்லை இருந்தால் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீ வர வேண்டாம். எங்கள் புத்தக வெற்றி நிச்சயம் மலிவு பதிப்பு 300 ரூபா புத்தகத்துக்கு 100 ரூபா கொடுப்பேன், எடுத்து வாட்சி பாரு, அதில் இருக்க மெத்தட் படி நடந்துக்க. ட்ரிபிள்எஸ் சிவசிற்சபை கையேடு வரை 20 ரூபா தான், வாங்கு. 2 பேர்கிட்ட பிச்சை எடுத்து கூட இந்த புத்தகத்தை வாங்கு. 2 பேர்கிட்ட கை நீட்டினா ஆளுக்கு 10 ரூபா கொடுத்தான்னா அந்த புத்தகத்தை வாங்கிக்க. இதுக்கு மேலே நான் என்ன கேவலமாக சொல்ல முடியும்? வாங்கு, படி, அதில் இருக்க மருத்துவர்களை அணுகு, நோயை குணப்படுத்திக்க. மருந்து மாத்திரை ஊசி ஆப்ரேஷன் அலையாத, எல்லாத்தையும் பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி உள்ளே போனவன் எவனும் வெளியே வரலேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போகாமல் பார்த்துக்குங்க. எங்களை பொறுத்தவரை
அகில மருத்துவ நிலையங்கள் யமலோகத்தின் தலைமை அலுவலகங்கள். சின்ன சின்ன ஆஸ்பத்திரிகள் யமலோகத்தின் கிளை அலுவலகங்கள். அவ்வளோதான். போகிறதா போகலையான்றதை நீ முடிவு பண்ணிக்க. அதே ஒரு தான் உன் வாழ்க்கையை வெற்றியாக தோல்வியான்னு முடிவாகும். எங்களை பொறுத்தளவில் வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.